இப்போது இண்டிபெண்டன்ட் மூவி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேமரா வந்து ஏதோ ஒரு கேமராவில் எடுத்தாலே போதும் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அதை நம்ம முற்றிலும் புறந்தள்ள முடியல. ஆனால் நான் இந்த படங்களை பிஸ்னஸுக்குன்னு நான் மூவ் பண்ண ஏரியாவில் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னென்னா, எல்லாத்துக்குமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் சாப்பாடு கூட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு நல்ல கேமராவை மட்டும் எடுத்துட்டோம்னா அது ஒன்று தான் நம்ம வந்து மற்ற படங்களுக்கும் நம்ம படங்களுக்கும் இருக்கான வேறுபாட்டை மக்கள் பார்க்குறவன் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது. செல்ஃபோன்லேயே எடுக்கலாம், செல்ஃபோன்லேயே அந்த எமோஷனில் கொண்டு வர முடியும். ஆனால் அந்த ஒரு நல்ல கேமரா கொடுக்கக்கூடிய அந்த டெப்த் இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு அந்த கேமராவோட குவாலிட்டியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆடியன்ஸே பண்ணுறான்னா ஃபீல்டில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை முடிஞ்சா எனக்கு வாய்ப்பு இருக்கும், நான் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், ஆனாலும் நான் சொன்ன மாதிரி நான் சாப்பாட்டை கூட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கிறேன்டா, எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு கேமரா ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பேக்கேஜாக ஒரு 10 நாளைக்கு எடுத்துட்டேன்னா அது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம். அதை எடுத்துடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன்.